ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேல். நான் உங்கள் அருமை ஃபேமிலி பற்றி தான். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயங்களோட ஒன் ஷாட்டோட போனஸ் பார்ட். ஓகே, காலம் கடந்தும் கை சேரும் மென்காதலோட அடுத்த பார்ட் வரும் அப்படின்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்க அண்ட் எத்தனை பேர் இதை பார்த்தோன்னே ஜலி ஜலி அப்படியே ஆனீங்கன்னெலாம் தெரியல. ஓகே, நான் போன பார்ட்லேயே சொல்லியிருந்தேன், இதை வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்போட முடிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அந்த ஸ்டோரிக்கு வந்து உடனேவே அதை ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா இருந்திருக்காது. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக லவ்வபுளாக அது போனால் தான் அழகாக இருக்கும். அண்ட் எனக்கு டியூரேஷன் ரொம்ப போனதுனால தான் நான் அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் எல்லோரும் பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம், அக்கா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அக்கா வந்து அதுக்கு போனஸ் பாட்டு கொடுங்க. அண்டு வயனோட லவ் இருந்துச்சு, தயவங்களோட லவ் இன்னும் அதில் பார்க்கல, ஸோ போனஸ் பார்ட் போடுங்க, எக்ஸ்ட்ரா பார்ட் போடுங்க, இப்படி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்குமே வந்து அது ஃபீல் ஆச்சு. நான் உடனே சரி போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி, இதை வந்து நான் சொதப்பு வேணாம் இல்லை பெட்டராக கொண்டு போக வேணாம்னு எனக்கே ஐடியா இல்லை. ஸோ ஸ்டோரியெல்லாம் நான் யோசிக்கல, போகிற போக்கில் போகிறது தான். ஓகே, போகலாம். கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஃபுல்ஃபில்டாக ஃபீல் ஆச்சா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். போன பார்ட்டோட எண்டில் நீங்களும் தயங்க ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அட் மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா தயங்க உங்களுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஹேண்டை அவனோட ஹெட்டுக்கு வச்சுட்டு இன்னொரு ஹேண்டால் உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ பொறுமையாக அவனோட ஹக்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டு அப்படியே திரும்பி பாப்பாவை பார்க்குறீங்க. சேம் தயங் எப்படி படுத்திருக்கானோ அதே மாதிரி தான் பாப்பா படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படியே ஜெராக்ஸு அப்படின்னு சொல்லி உங்கள் பாப்பா பார்த்து சிரிச்சுட்டு தென் தயங்கோட சீக்ஸில் ஒரு கிஸ்ஸு அண்ட் பாப்பாவோட சீக்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் கிச்சன் போயிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எழுப்பி குளிக்க வைக்கலாம் அப்படின்னு மேலே வரீங்க. பார்த்தா அவங்கள காணோம். வாஷ்ரூமில் சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பாப்பாவும் தயங்கும் வார்ட்ரோப்பில் உட்காந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு மாதிரி அடித்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ தயங்க வந்து அந்த வாட்டரில் வந்து அப்படியே அடிக்கும்போது தண்ணி வந்து பாப்பா ஃபேஸில் படுக்குது. அவன் வந்து ஒரு மாதிரி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நீங்களும் சிரிச்சுட்டு மொபைலில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறீங்க. தென் ரொம்ப நேரம் விட்டால் இவங்க இப்படியே விளையாடிட்டு இருப்பாங்கன்னு அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டு தயம் நீங்கள் போய் குளிங்க, நான் பாப்பாவை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தயம் ஏய் நீ போய் கீழே வேலையை பாரு, நாங்கள் 2 பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரோம் அப்படின்றான். ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு கீழே போயிடுறீங்க. தென் போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கும் தயவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க 2 பேரும் அப்படியே டவல் வச்சு அப்படியே பாப்பாவுக்கு வந்து தயவங்க தொடச்சி விட்டுக்கிட்டு வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே ட்ரெஸ் இருக்குது. ஸோ பாப்பாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு அவனுமே வந்து பார்க்குறான். எப்போவுமே அவன் வந்து ஆஃபீஸ்க்கு கோட் ஷூட்டில் தான் போவான். நீங்களும் அப்படி தான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதை வியர் பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரி புது ஃபீலில். ஸோ சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே பாப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படி கீழே இறங்கி வரான். நீங்கள் கீழேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் திரும்ப கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்படியே தயங்கோட மினி ஜெராக்ஸை வந்து தயங் கையில் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு நீங்கள் வந்து பாப்பாவை வாங்கிக்கிறீங்க, தயவுக்கு வந்து சர்வ் பண்ணுறீங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்து பவுலில் இருக்கிற ஃபுட்டை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயவுங்க வந்து அவனோட பிளேட்டு இருக்கிற ஃபுட்டை வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் பாப்பா வந்து கீழே விளையாட விட்டுட்டு அப்படியே அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பாப்பா பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. தயவுங்க உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். தயவுங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இத்தனை நாள் உன்னை கவனிக்கல, பார்த்தா தெரியுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதில்ல, லஞ்சோ ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, டின்னருக்கு ஒரு டம்ளர் மில்க்கு, இப்படி தானே ஓடிட்டு இருந்திருக்க. இனிமேல் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டு தான் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றான். தயங்க அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன சொல்கிறத செய்யணும் அப்படின்றான். ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அவன் கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவனும் போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த பவுலை எடுத்துகிட்டு போய் உரமாக வச்சுட்டு அவன் கூட விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ தயங்க அவன் சாப்பிட்ட பிளேட்டு தென் குக் பண்ணது பாப்பாவுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ண பவுல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் டக்குன்னு அதை பார்த்துட்டு தவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் தவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அப்போ தயவங்க ஒரு ஐப்ரோ அப்படியே ரேஸ் பண்ணிவிட்டு
உங்கள பார்த்து ஒரு மாரி ஃபேக்கா, க்யூட்டா முறைக்கிறா. நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, "அதுக்கு இல்ல தயம். இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க." "ஏய்! இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் சாப்பிட்டத தானே நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்." "அ அதுக்கு இல்ல தயம். நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல." "ம். இப்ப நான் வாஷ் பண்ணிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது." "அதுக்கு இல்ல தயம். உங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டு இதெல்லாம்." "இது நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணி கொடுக்குற ஹெல்ப்பு." அப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, "இத்தன நாளும் பண்ணல. இப்ப என்ன? இத்தன நாள் நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாடி?" "ஆ அது அது வந்து." "ம். வாய் இருக்குன்றதுக்காக எல்லாம் பேசக்கூடாது." அப்ப நீங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளாரவே அவன் கழுவி முடிச்சிடுறான். அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு டவல வச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப நீங்க அவன பார்த்துக்கிட்டே, "தயம், இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. இது என்னோட வேலை. நான் பார்த்துப்பேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனையும் இல்ல." அப்படின்றீங்க. இப்ப தயவுங்க அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு உங்க ஹிப்போட சேர்த்து உங்கள புடிச்சுட்டு, "இங்க பாரு பொண்டாட்டி, இந்த வேலை இவங்க தான் செய்யணும். இது இவங்களோட வேலை. இது இவங்க தான் பண்ணி ஆகணும்." அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. வீட்ல ஒர்க் பண்ணுறது கேர்ள்ஸ் மட்டும் தான் பண்ணணும்லாம் கிடையாது. பாய்ஸும் பண்ணலாம். ஹஸ்பண்டும் பண்ணலாம். இப்போ நீ எனக்கு தான் குக் பண்ண. அத நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போகணும்லாம் கிடையாது. குழந்தைய வேற பார்த்துக்கிறேன். குழந்தைய வச்சுட்டு இந்த வேலைலாம் பார்க்குறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க இல்லன்னு சொல்ல வரீங்க. நீ இல்லன்னு பொய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா, இது எல்லாத்தையும் பத்தி நான் யோசிக்காம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். சரியா? நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்." அப்படின்றான். ஸோ நீங்க லைட்டா அவன ஹக் பண்றீங்க. அவனும் தென் ஹக் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனோட பேகு, ஃபைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப போறான். அப்போ அவனோட டை கொஞ்சம் லூஸா இருக்கு. ஸோ உங்கள அப்படியே கூப்பிடுறான். "ஐயா நீங்க வாயேன்." அப்படின்றான். நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறீங்க. "இந்த டை கொஞ்சம் லூஸா இருக்கு. இத டைட் பண்ணு." அப்படின்றீங்க. சரி அவன் சொல்றான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. "என்ன பார்க்குற? டைம் ஆச்சு. பண்ணிவிடு." அப்ப நீங்களும் அத டைட் பண்ணிட்டு, தென் காலர்லாம் சரி பண்ணிட்டு, கோட்டெல்லாம் அப்படியே இழுத்து விடுறீங்க அவன பார்த்துக்கிட்டே. ஸோ அவனும் உங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். "ம். முடிஞ்சுச்சு. போயிட்டு வாங்க." அப்படின்றீங்க. இப்ப அவன் பாப்பாவ அப்படியே கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணிட்டு, தென் உங்ககிட்ட வந்துட்டு உங்களோட சீக்ஸ்லயே குனிஞ்சு கிஸ் பண்ணிட்டு, "சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்." அப்படின்றான். ஸோ நீங்களும் பாப்பாவ தூக்கிட்டு அப்படியே டோர் கிட்ட போறீங்க. தென் நீங்களும் பாப்பாவும் பாய் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனும் பாய் சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா போறான். நீங்களுமே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கீங்க. தென் அந்த டேவே ஒரு மாதிரி தவங்களோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பியாவே இருக்கு ஃபுல் டேவும். தென் ஆஃப்டர்நூன் போலக்கா உங்களுக்கு கால் வருது. யாருன்னு செக் பண்ணுறீங்க தவம். ஸோ நீங்க அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணுறீங்க. "ஏய் பொண்டாட்டி என்ன பண்ற?" "ம் இல்ல குழந்த தூங்குனான். அதான் தூங்க வச்சுட்டு இருக்கேன்." "தூங்கிட்டானா?" "ம் தூங்கிட்டான்." "சாப்பிட்டியா?" "ஆ ம்." "ஏய் பொய் சொல்லாத." "அ அது சாப்பிடணும். இனிமே தான்." "ம் தெரியும்டி கேடி. போ கீழ போ." "அ நான் சாப்பிட்டுக்கிறேங்க." "இப்பவே போ." அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கீழ போறீங்க. தென் பிளேட்ல வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ வீடியோ கால் வருது. அ தயம் என்ன? அட்டெண்ட் பண்றி. அப்போ நீங்களும் அட்டெண்ட் பண்றீங்க. அ பேக் கேமரா ஆன் பண்ணு. அப்போ நீங்களும் ஆன் பண்றீங்க. பிளேட்டு அதில கொஞ்சோண்டு பாப்பாக்கு வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சிருக்கீங்க. "என்னடி அவன் தூங்கிட்டான்னு சொன்ன. இப்ப எதுக்கு அவனுக்கு ஃபுட் எடுத்து வச்சிருக்க?" "அ தயம் இது எனக்கு." "ம் நல்ல கதடி. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா நாளைக்கு என்னையும் பாப்பாவையும் யார் பார்த்துக்கிறது? இன்னும் கொஞ்சம் ஃபுட் எடுத்து வை." "தயம் நான் சாப்பிட்டுட்டு வச்சுக்கிறேன்." "அந்த கதைலாம் ஆகாது. எடுத்து வைனா வை." அப்போ நீங்களும் அப்படியே எடுத்து வைக்கிறீங்க. இப்போ அப்படியே வந்து அவன் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிட்டு, "மொபைல கொஞ்சம் தள்ளி வை" அப்படின்ற மாரி சொல்றான். நீங்களும் வைக்கிறீங்க. "சாப்பிடு." "தயம் நான் சாப்பிட்டுக்கிறேன் தயம்." "ஆஹா சாப்பிட்டா தான் நான் கால் கட் பண்ணுவேன். சாப்பிடு." அப்போ நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு ஹாஃப் ஃபுட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இதுக்கு மேல உங்களால சாப்பிடவே முடியல. "தயம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க." "அந்த கதையே ஆகாது. என்னை இந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு நீ அந்த பக்கம் தூக்கி போட்டுருவ. எனக்கு தெரியாது உன்ன பத்தி. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு." "தயம் தயம் நான் சாப்பிட்டுக்கிறேன் தயம். உங்களுக்கு அங்க வேலை இல்லையா?" "எனக்கு 1000 வேலை இருக்கும். இருந்தாலும் இனிமே இதுதான் என் வேலை. போதுமா? சாப்பிடு." அப்பலும் நீங்க
சிரிச்சுக்கிட்டே திக்கி முக்கி முடியாமல் எப்படியோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ம் போதுமா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்போவாது விடுறீங்களா? ம் குட் கேர்ள் அப்படின்றான். சார் நீங்களும் அப்படியே சிரிக்கிறீங்க. பொண்டாட்டி, ஆ இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமாக வந்துடுவேன், நீ வீட்டில் குக் பண்ண வேண்டாம், வெளியே போகலாம் சரியா? ம் சரி, லவ் யூ, பாய் அப்படின்றான். இப்போ நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே கால் கட் பண்ணுறீங்க. தென் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளெஸ்ஸிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படியெல்லாம் தயங் வந்து கேர் எடுத்துக்கிறது. இப்போ ஈவினிங்காக போல் தயங் வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா வீடியோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. சரின்னு சொல்லி டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் ஓப்பன் பண்ண வரவே இல்லை. அவனே சும்மா ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் ஆகிடுது. ஸோ சும்மா தான் சாத்தி வச்சுருக்கீங்க. அவன் ஓப்பன் பண்ணிட்டு ஹாலில் பார்த்தா நீங்கள் ஹாலில் இல்லை. சரி கிச்சனில் இருப்பீங்கன்னு பார்த்தா கிச்சன்லேயும் இல்லை. பாப்பா சவுண்டும் இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மேலே ரூம்க்கு வந்து பார்த்தா நீங்களும் பாப்பாவும் நல்லா ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இப்படி நீங்கள் க்யூட்டாக தூங்குறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு உங்கள் பேக் சைடில் வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து அயன் அயன் என்னம்மா, ஏய் எந்திரடி அம்மா, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. அப்போ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் இயர்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் டப்புன்னு கண்ணு முழிக்கிறீங்க. தயம், நீங்கள் எப்போ வந்தீங்க? சாரி, நான் தூங்கிட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே டப்புன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, நீங்கள் வெளியே போகணும் சொன்னீங்கல்ல, இருங்க ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்குறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? இல்லைங்க, அவனையும் ரெடி பண்ணோம்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெடி ஆகிட்டு வா. இல்லைங்க, அது வந்து இது கூட நான் பண்ணக்கூடாதா? அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. தென் டயங்கும் பாப்பாவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் ஒரு சாரி எடுத்து அதை வியர் பண்ணிவிட்டு அழகாக ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட வந்து ப்ளீட் எடுத்துகிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டே வந்து ஏங்க நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். என்னங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், இந்த ட்ரெஸ் வேணாமே. ஏங்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே குனிஞ்செல்லாம் பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வேணாம், நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போடு. ஏங்க, அப்போ அதை முதவே கொடுத்துருக்கலாம்ல, நான் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். சரிடி, இப்போ என்ன, நான் எடுத்துகிட்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸை நீ உடனே போட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறீங்க. ஹாஃப் சாரி. ஏங்க என்னங்க இது? ஐயோ இதெல்லாம் வேணாம், நான் சாரியில் இருந்துக்கிறேன். ஏய் போட்டு வாடி. ஏங்க இதை போட்டு குழந்தெல்லாம் வச்சுக்க கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க, வேணாங்க, இதை நான் இன்னொரு நாள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு வான்னா போட்டு வா. ஏங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க? போட்டுட்டு வா வயன். அப்போ நீங்களும் அப்படியே போட்டுட்டு அப்படியே பொறுமையாக வரீங்க. உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டே உங்கள் வீட்டில் பார்த்துருப்பான்ல உங்கள் சிஸ்டரை பார்க்க வரப்போ, அதே மாதிரி சாரி தான், சாஃப்ட் சாரி தான். ஸோ ரொம்ப அழகாக உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அதே ஃபீலில் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுட்டுருக்கீங்க உங்கள் ரூமுக்கு வெளியே. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு கை நீட்டி இங்கே வாயேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு பொறுமையாக வரீங்க அவன் பக்கத்தில். தென் அவன் உங்களை அப்படியே பிடிச்ச மடியில் உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்கான். தயம், என்ன பண்ணுறீங்க? என்னடி இப்படி பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஷையாக இருக்குது. ஒரு புருஷ பொண்டாட்டியை பார்க்கவுமா கூடாது? அதுக்குன்னு எப்படியா? உன்னை நான் ஏதாவது பண்ணனா? என் பாட்டுக்கு உட்காந்து பார்த்துட்டு தானடி இருக்கேன். சரி தயம், எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. சரி ஷை ஆயிக்கோ. தயம் என்ன தயம், விடுங்க. என்னடி இது அநியாயம்? புருஷா பொண்டாட்டியா அழகாக இருக்காளேன்னு ரசித்தா அது கூட பண்ணக்கூடாதா? காலேஜ் டைமில் எப்படியெல்லாம் என்ன சைட் அடிச்சிருக்கேன், அதுவும் எவ்வளோ நேரம் அடிச்சிருக்கேன். நான் ஏதாவது கேட்டேனா? அது நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, நான் எங்கேயோ தூரமாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் பார்க்குறதே உங்களுக்கு தெரியாது. இப்படி நீங்கள் பக்கத்தில் பிடிச்சி உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஆகாதா? என்னை விடுங்க முதல்ல. இப்போ தயம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே
ஏன்டி காலேஜ் படிக்கும்போது நீ லவ்வரா என்ன எவ்வளோ நேரம் வேணாலும் சைட் அடிக்கலாம். அது தப்பு கிடையாது. அதுவே நான் பொண்டாட்டியாகி உரிமையோட உன்னை மடியில் உட்கார வச்சு பார்த்தா நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு. தயம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஓகே தான். நீங்கள் லாஜிக் தான்ப்பா பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு ஷையாக இருக்குல்ல, என்னை விடுங்களேன். அப்போ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, சரி விட்டுடுறேன், எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. எனது ஏண்டி உன் சொத்தே எழுதி கேட்டேன், ஒரு முத்தம் தானடி கேட்டேன். சரி கண்ணை மூடுங்க. நான் ஏன் மூடணும்? தயம் சரி மூடுறேன் அப்படின்னுட்டு கண்ணை மூடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக போய் அவனோட லிப்ஸ் கிட்ட போயிட்டு அப்படின்னு லைட்டாக கிஸ் பண்ணிட்டு நகர்ந்துடுறீங்க. இப்போ தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு, நான் உன்னை கிஸ் கொடுன்னா கேட்டேன், ஃபோர்ஹெட்டில் கொடுத்துருக்கலாம், சீக்ஸில் கொடுத்துருக்கலாம், அது என்ன லிப்ஸில் அப்படிங்கிறாரு. அது தயம் நீங்கள் வேணும்னே என்ன டீஸ் பண்ணுறீங்களா, விடுங்க முதல்ல என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே எந்திரிக்கிறீங்க. ஸோ தயங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களோட சின்னில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை தூக்கிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து ஹாப்பியாக அப்படியே வெளியே போகிறீங்க. இப்போ காரில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் மடியில் வந்து பாப்பா இருக்குது. தென் தயங்க வந்து ட்ரைவ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். உங்களுக்கு வந்து இன்னுமே அங்கே நடந்ததெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. உங்கள் சீக்ஸ்லாம் செம்ம பிங்கிஷாக இருக்குது. இதெல்லாம் தயங்க பார்த்துட்டு அவனுக்குமே சிரிப்பாக வருது. ஸோ சிரிச்சுட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணுறான். கொஞ்சம் நேரத்தில் கார் அப்படியே ஒரு பீச் சைடு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. தென் பாப்பாவுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போதே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதை அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுடுறீங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் சைடில் இருக்கிற பீச்சுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போ ஒரு ஹேண்டில் பாப்பாவை தயங்க தூக்கி வச்சுருக்கான். தென் இந்த பக்கம் ஹேண்டில் ஆர்ம்ஸை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண மாதிரி அவனை பிடிச்சிட்டு அப்படியே வாக் போயிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பீச் சாண்டில் வந்து உட்காந்துட்டு தென் பாப்பா வச்சு விளையாடிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து டைமை என்ஜாய் பண்ணுறீங்க. தென் வீட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டு அப்படியே வந்து எஸ்டர்டே எப்படி தூங்குனீங்களோ அதே மாதிரி பாப்பாவை வந்து தொட்டிலில் படுக்க வச்சுட்டு தென் தயங்க உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் ஓடுது. ஒரு மாதிரி ரொமான்டிக் அப்பப்போ வந்து க்யூட் ரொமான்ஸ், ஹக் பண்ணுறது, தென் கிஸ் பண்ணுறது, அடிக்கடி ஒருத்தரை டீஸ் பண்ணிக்கிறது, தென் ஒரு மாதிரி பொசசிவ் ஆக்குறது. ஸோ இப்படியே தான் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணிவிட்டு விளையாடிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி க்யூட்டாக உங்களோட அந்த மேரேஜ் ஜேர்னி வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸ் தென் தயங்களோட பேரண்ட்ஸ், வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ அந்த நீனா பொண்ணு அவளும் வரா. ஸோ எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீடே ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. தென் பாப்பாவை நீங்கள் அழகாக ரெடி பண்ணி நீங்களும் அழகாக ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ பாப்பாவெல்லாம் எல்லோரும் தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வரவங்க எல்லாருக்கிட்டேயும் வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வந்து தயவுக்கு ஸ்கிப் பண்ண முடியாத ஒரு மீட்டிங் ஆகிடுது. ஸோ அவனும் போய்ட்றான். கேக் கட் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ தயவுக்கு நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியும் வந்துடுறான். ஸோ வந்த உடனே வேகமாக போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் அவன் கிளம்பி வரான் கீழே கரெக்டாக கேக் கட் பண்ணுற மொமெண்ட்டு. ஸோ எல்லாருமே அப்படியே வாய் தந்து மேலே தான் பார்த்துட்டு இருக்காங்க தயங்க இறங்கி வரதை. ஏன்னா காலேஜ் டேஸில் ஒரு மாதிரி கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நெக்கில் ஒரு சின்ன சில்வர் செயின் போட்டுட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு மேலே ஒரு பட்டன் ஓப்பனில் இருக்குது. ஒரு மாதிரி பேக்கெட்டில் வந்து கை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே இறங்கி வரான். நீங்கள் அப்படியே வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தயங்க உங்களையே வச்சக்கன்னு எடுக்காமல் பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான். உங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது தயங்க வந்து மறுபடியும் இதே லுக்கில் பார்க்குறதுக்கு. தென் இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க காலேஜில் இருந்து, தென் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்படி தயங்க பார்க்கும்போது
தயங் அழகா இருக்காரு, தயங் மாஸா இருக்காரு, ஒரு மாதிரி கிளாஸியா இருக்காரு, ரொம்ப ஒரு மாரி கேஷுவலா ரொம்ப அழகா இருக்காரு, அப்படி இப்படின்னு என்னென்னவோ வர்ணிக்கிற ஆளுங்க, உங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது, பொசசிவ் ஆகுது அந்த மாதிரி. நீங்க ஒரு பக்கம் ஒரு கண்ணுல வந்து ரசிக்கிறீங்க, இன்னொரு கண்ணுல அவர எரிக்கிறீங்க. அவருக்கு நல்லா புரியுது, இருந்தாலும் நல்லா உங்கள டீஸ் பண்றாரு. ஸோ கேக் கட்டிங்கெல்லாம் முடிச்சு எல்லாருக்கும் குடுத்துட்டு, தென் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, தென் அவ ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க கூடலாம் நல்லா பேசிட்டு இருக்கான். நீங்க அப்படியே மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவன வச்சக்கன்னு எடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி கொட்ட கொட்ட அவன ரசிக்கிறதா அவனுமே அங்கேருந்து பார்க்குறான். இப்படி தானே நீ காலேஜ் டேஸில பார்த்துட்டு இருந்திருப்ப அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே, தென் நீங்க வந்து சரி எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போறீங்க. இப்ப அவனும் நீங்க போறத நோட் பண்ணிட்டு பின்னாடியே வந்து பட்டுன்னு உங்கள ஹக் பண்றான். நீங்க அப்படியே திரும்பிட்டு, "என்ன? இப்ப என்ன? போங்க முதல்ல வெளிய. யாராவது வந்துற போறாங்க." "பரவால்ல, வரட்டும். என் பொண்டாட்டி. நான் ஹக் பண்றேன். இதுல என்ன இருக்கு?" "ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, அ இப்ப என்ன அவசியம் இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அப்ப தயங் மனசுக்குள்ள, "ஆ, நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது" அப்படிங்கிற மாதிரி இருக்கு. "ஏன்டி இந்த ட்ரெஸ்க்கு என்ன? நல்லா இருக்குல்ல? அ ஒரு மாதிரி கேஷுவலா இருக்கேன்ல?" அப்படின்ட்டு அவன் உங்கள வெறுப்பேத்துறான். ம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். நான் வீட்ல தனியா இருக்கும்போதெல்லாம் இது போட கிடையாது. இப்ப எல்லாரும் வந்திருக்காங்க. இப்படி போட்டு வரணுமா? ஏன்? போட்டா என்ன? இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்க்கு? அம் ஒண்ணும் இல்ல. போங்க. அப்படின்றீங்க. அப்ப அவ மறுபடியும் உங்கள இழுத்து ஹக் பண்ணிட்டு, "அழகா இருக்கடி." "என்னது?" என் பொண்டாட்டி பொசசிவ் ஆகும்போது, "ஐயோன்னு அழகா இருக்கா" அப்படின்றான். நீங்க அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு, "பொசசிவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. போங்க." அப்படின்றீங்க. அப்ப அவன் அப்படியே ஹக்க பிரேக் பண்ணிட்டு, "அப்படியா? பொசசிவ் இல்லையா?" "இல்ல." "நல்லா யோசிச்சுக்கோடி. அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது." அப்போ நீங்களும் வந்து உங்க பாட்டுக்கு நின்னு ஜூஸ் ஊத்திட்டு இருக்கீங்க. "சரி இரு." அப்படின்னுட்டு வெளிய போறான். டப்புன்னு நீங்க அவனோட ஷர்ட்ட புடிச்சு இழுத்து, அப்ப "நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். பொசெசிவ் தான். போதுமா?" அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். டக்குன்னு நீங்க ஜூஸ் பிளேட்ட தூக்கி அவன் கையில குடுத்துட்டு, "போய் எல்லாருக்கும் குடுங்க." அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்களும் ஒரு கையில ஒரு பிளேட்ட எடுக்குறீங்க. "இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி. இரு இரு எல்லாரும் போகட்டும். அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்ன." "ஆ ஆ பார்த்துக்கலாம். இப்போ போய் குடுங்க." அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே நீங்க ரைட் சைட்ல எல்லாருக்கும் கொண்டு போய் குடுக்குறீங்க. தென் தயங் வந்து லெஃப்ட் சைட்ல நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் குடுக்குறான். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் ஓடுது. அங்க இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிய போக ஆரம்பிக்கிறாங்க. தென் பாப்பாவுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டு தூங்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வீட்ல இருக்கிற எல்லாருமே வெளிய போயாச்சு. இப்போ உங்களோட பேரண்ட்ஸும், தயங்கோட பேரண்ட்ஸும் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து அப்படியே சாப்பிடுறீங்க. டின்னர் முடிச்சுட்டு, நீங்க வந்த புதுசுல ஸ்டே பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ரூம்ல உங்களோட பேரண்ட்ஸ் வந்து போய் செட்டில் ஆயாச்சு. தென் கீழ ஒரு ரூம்ல வந்து தயங்கோட பேரண்ட்ஸ் செட்டில் ஆயாச்சு. இப்போ நீங்க வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரூம் போறீங்க. அங்க தயங் வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தென் பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு கபோர்ட்ல உங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் நைட் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே வெளிய வந்து உட்கார்றீங்க. இப்போ பாப்பா ஒரு மாதிரி சிணுங்குறான். ஸோ தொட்டில்ல அப்படியே ஆட்டி விட்டுட்ருக்கீங்க. டாங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு, அவனோட லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, உங்க பேக் சைட்லேருந்து உங்கள ஹக் பண்ணிட்டு, அவனுமா சேர்ந்து அந்த தொட்டில்ல ஆட்டிட்டு இருக்கான். ஸோ பாப்பா அப்படியே தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு, தயோங் உங்களோட பேக் நெக்கில அப்படியே கிஸ் பண்றான். த த தயோங் என்ன பண்றீங்க? "ஆ, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்." "ம். அத லேப்டாப்ல போய் பண்ணுங்க." "அது ஆஃபீஸ் ஒர்க்குடி." "இது ஹோம் ஒர்க்." அப்படின்றாரு. ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போய் தூங்குங்க." "ஏய் என்னடி வேண்டாம்? அடுத்த பர்த்டேக்கு பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்க வேண்டாம்?" அப்படின்றாரு. "தயோங் வேணாம். எனக்கு வேணும்." "தயோங் தயோங் தயோங் வேணாம். அதெல்லாம் முடியாது." அப்படின்னுட்டு உங்கள அப்படியே பெட்ல லைட் ஆக்கிட்டு, உங்க மேல வந்துட்டு, உங்கள அப்படியே பேஷனேட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தென் நீங்க அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணி, அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணி பேக் கிஸ் பண்றீங்க.
அப்படியே அவரோட பேக் ஹெட்ட அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே, தென் ரொம்ப டீப் அண்ட் டெப்த்தா கிஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அப்படியே உங்களோட லவ்வபிள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப ஷைனஸோட வழக்கம் போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, தென் குக்லாம் பண்ணிவிட்டு, பாப்பாவுக்கும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பாப்பாவை எழுப்பலான்னு வரீங்க. அவனும் வந்து எந்திரிச்சு பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு, தென் கீழே இறங்கி வரான். ஸோ நீங்கள் ஹாப்பியாக கீழேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. வழக்கம் போல் நீங்கள் பாப்பாவுக்கு ஊட்டுறீங்க, அவன் உங்களுக்கு ஊட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் அது கேஷுவல் ஆயிருச்சே. ஸோ நீங்கள் அவன் பிளேட்லேருந்து அவனுக்கு ஊட்டுறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலியாக வந்து அங்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் தயவங்களோட பேரண்ட்ஸும் வீட்டில் இருக்காங்க அப்படின்றத மறந்துடுறீங்க. சடன்லி அவங்க வந்து மேலே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. வெளியே அங்கே ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மொமெண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சடன்லி வந்து நீங்கள் மேலே உங்கள் அம்மா அப்பா நிற்கிறத பார்த்தோன்னே டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் வாயில் பைட் பண்ணிட்டு இருந்தது கடகடன்னு முழுங்குறீங்க. இப்போ தயங்கும் நீங்கள் இப்படி பண்ணுறத பார்த்தோன்னே உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துட்டு டக்குன்னு அவன் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துடுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகுறீங்கன்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தென் அப்படியே கீழே வந்துட்டு எதுவுமே கேட்டுக்கல. அவங்க பாட்டுக்கு பாப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 4 பேருமா சேர்ந்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ தயங்கும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி ஓடிடுறான். உங்களுக்குன்னா இவங்க 4 பேரையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப ஷை ஆகுது. ஸோ அப்படியே போக அந்த டே ஃபுல்லாவுமே அவங்க உங்க கூட இருக்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. எப்போவுமே தயவங்க வந்து உங்களை கேர் பண்ணுறது, உங்களை வந்து நிறைய லவ் பண்ணுறது, தென் ரொம்ப ரொம்ப வந்து உங்க கூட கனெக்டடாக இருக்கான். ஸோ உங்களோட லவ் எந்த அளவுக்கு டீப்பாக இருந்துச்சோ அதே அளவுக்கு தயவங்களோட லவ்வும் உங்களுக்குள்ளே வந்து டீப் அண்ட் டெப்த்தாக வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே போக ஒரு நாள் நீங்களும் பாப்பாவும் விளையாடிட்டு இருக்கீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. அவன் இப்போல்லாம் கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீங்கள் வந்து லைட்டாக மெதுவாக விளையாட்டுக்கு சும்மா ரன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை துரத்தி பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது சடன்லி உங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. நீங்கள் டக்குன்னு சோஃபாவை பிடிச்சிட்டு கீழே உட்காடுறீங்க. பாப்பா வந்து உங்கள் மேலேயே விழுந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஹேண்டில் பாப்பாவை க்ரிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துடுறீங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வருது. ஆனால் பாப்பா வந்து அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரே பொசிஷனில் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு உங்களை வந்து எழுப்புறான். தென் அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் ஹெவியாக அழுக உங்களுக்கு டக்குன்னு முழிப்பு வருது. நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க. பாப்பாவை வந்து தூக்கி அப்படியே சமாதானம் பண்ணுறீங்க. தென் அப்படியே கொஞ்சம் நேரம் போகவே டக்குன்னு வாமிட் வருது. ஸோ போய் வாமிட் பண்ணுறீங்க பயங்கரமாக. ரொம்ப முடியலை உங்களுக்கு. ரொம்ப முடியாமல் பாப்பாவுக்கு வந்து தூங்க வைக்கிறீங்க. தூங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமும் மறுபடியும் வாமிட் வருது. ஸோ வாமிட் பண்ணுறீங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே புரியலை. அப்போ தான் கேலண்டர் எதார்த்தமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு டேட் தள்ளி போயிடுச்சு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் விண்டோவுக்கு வெளியே உங்களோட ஜோவோட ஃபேஸ் அப்படியே தெரியுது. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் ஆச்சரியமாகவும் தென் டியர்ஸோடு அப்படியே பார்க்குறீங்க. அவள் அப்படியே சிரித்த முகமாக அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. தென் என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஜோ 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 மறுபடியும் நீ என்கிட்டயே வரியா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுறீங்க. பாசிட்டிவ் தான். உங்களால் அது வந்து எப்படி இது பண்ணுறதுனே தெரியலை. ரொம்ப ரொம்ப ஹைப் லெவல் சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஸோ தயவுக்கு டக்குன்னு கால் பண்ணுறீங்க. தயவும் காலில் எடுக்கிறான். சொல்ல பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருக்க? அது தயம் ஃப்ரீயாக இருக்கியா? இருக்கனே என்ன சொல்லு. நீ வீட்டுக்கு வர முடியுமா? ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை தயம், நீ கொஞ்சம் வீட்டுக்கு வரியா ப்ளீஸ்? ஏய் என்னடி ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கால் கட் பண்ணிட்டு வீட்டுக்கும் கிளம்பி வரான். நீங்கள் வந்து தவங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தவங்க வீட்டுக்கு வந்ததுமே நீங்கள் வந்து அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் வயன் என்னடி ஆச்சு? தயம் எனக்கு ஜோவோட சிமெட்ரியை போய் பார்க்கணும் போல் இருக்கு. கூட்டிகிட்டு போறியா? ஏய் என்னடி என்னாச்சு? இல்லை ப்ளீஸ் கூட்டிகிட்டு போறியா?
அப்படின்னு நீங்க கேட்டுறீங்க. ஸோ தயங்கும் உங்களையும் பாப்பாவையும் அப்படியே கூட்டிட்டு அங்க போறான். நீங்க எதுவுமே பேசவே இல்ல. பாப்பாவ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. தயங் உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கான். திடீர்னு என்னாச்சு? ஏன் அங்க போனோம்? அப்படின்ட்டு. எனக்கு பார்க்கணும்னு தோணுது. கூட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதோட பேச்ச முடிச்சிடுறீங்க. ஸோ அங்க கூட்டிட்டு போறான். நீங்க ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க. அங்க வந்து இருக்கிறதெல்லாம் லைட்டா கிளீன் பண்ணிட்டு, ஃப்ளார்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு, அவ முன்னாடி வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டு, அங்க வந்து அவளோட ஃபோட்டோ இருக்கு. ஸோ அதில போய் லைட்டா கிஸ் பண்றீங்க. தென் அப்படியே அங்கேயே லைட்டா டியர்ஸ் வருது உங்களுக்கு. நீங்க அப்படியே நீல் டவுன் பண்ணி, அவளோட அந்த சிமெட்ரிய ஹக் பண்ண மேனிக்கு அழுதுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தாயம் உங்களோட ஹேண்ட பிடிச்சு அப்படியே தூக்கிட்டு, "ஏய் வயன், என்னடி இது? சரி அழுகாத" அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டியர்ஸ் எல்லாம் அவனோட தம் ஃபிங்கர் வச்சு தொடச்சி விடுறான். நீங்க அப்படியே சைடில் திரும்பி அவளோட சிமெட்ரிய பார்த்துக்கிட்டே, "தாயம், நீ ஜோவ மிஸ் பண்றியா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏய், ஏன்டி பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்க? சொல்லு தாயம், நீ ஜோவ மிஸ் பண்ற தானே?" "அயன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு." "சொல்லு தாயம், நீ ஜோவ மிஸ் பண்றியா இல்லையா?" அப்போ தாயவங்க ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டு, "ம்" அப்படின்றான். "ஏய், ஆனா நீ வந்தப்புறம் நான் உன்னை தாண்டி ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ஜோவ பிடிக்கும்டி. ஆனா அதுக்காக உன்னை நான் இன்னொருத்தி நினச்சதே இல்லடி" அப்படின்றான். இப்போ டக்குன்னு நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் அவன் கையை வச்சுட்டு அப்படியே அவள் சிமெட்ரியை பார்த்துக்கிட்டே, "ஜோ மறுபடியும் நம்மக்கிட்டே வராதாயும்" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டக்குன்னு அவன் பேசிகிட்டு இருந்தவன் வாய் மூடிட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே மறுபடியும் அவனை பார்த்து திரும்பிட்டு, "ஜோ வராதாயும் ஏற்கனவே என் கூட தான் இருக்கா. நானும் ஜோ இப்போ ஒன்றா இருக்கோம் தெரியுமா?" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ தாயவுக்கு இப்போது பயங்கர ஹாப்பினஸ். ஸோ டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி உங்கள் ஸ்டொமக்கோட சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. பாப்பா வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ தயவுங்க அப்படியே உங்கள் பெல்லியில் வந்து ஃபேஸ் வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அவனோட ஹெட்டை வந்து அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவனோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தென் திரும்ப எழுந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. தென் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை நல்லா பார்த்துக்கிறான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறான். தென் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி தரான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தென் அப்படியே டேஸ் ஓடுது. உங்களுக்கு அழகான பேபி கேர்ளும் பிறக்குறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு அப்படியே ஜோ மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அந்த பாப்பாவை பார்த்து பார்த்து ரசிக்கிறீங்க. தாயவங்குமே அந்த பாப்பாவை பார்த்து பார்த்து ரொம்ப மெய் மறந்து ரசித்து அதை வந்து தூக்கி தூக்கி கிஸ் பண்ணிட்டு தென் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குது அது உங்களுக்கே. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேமிலி. தென் 4 பேருமே ரொம்ப ஜாலியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே வந்து ஜோ மறுபடியும் மிங்கிள் ஆயிட்டா அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம். ஸோ ஹாப்பி ஃபேமிலி அண்ட் ஹாப்பி எண்டிங். ஸோ இதோட போதும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எனக்குமே இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நிஜமாவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. லவ்வோட பவர் அண்ட் அது எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் மறுபடியும் எங்கே வந்து சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் சொதப்பி இருக்கேனா? இல்லை நல்லா கொண்டு போயிருக்கேனான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, எனக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.